Good evening. Today we are going to continue with our study on the book of Hosea. இன்றைக்கு வந்து நம்ம chapter 12 and 13. Chapter 12 and 13. இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து chapter 11 வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த படிக்க அந்த வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ண தான் நம்மளுக்கு விளங்கும். அந்த வார்த்தையெல்லாம் நம்மளுக்கும் நம்ம வார்த்தையெல்லாம் தேவனோட வார்த்தை வந்து நம்மளுக்கும் it applies to each and every one of us. So I hope that each and every one of us will take time to study and understand the book of Hosea. Right, இன்னைக்கு வந்து முதலாவது நம்ம Hosea chapter 12. So Hosea chapter 12 இதுல வந்து the theme is the deeply rooted deceit of Israel. அப்பனா என்னது? இந்த வந்து இஸ்ரேலோட வஞ்சகத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, வஞ்சகம். இதுல வந்து 12 வசனங்கள் இருக்கு. Right, verse 1. ஓசியா 12வது அதிகாரம் வசனம் 1. எப்பிராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. ஓகே, இது எஃப்ரைம் வந்து நம்ம பார்த்துட்டோம். எஃப்ரைம் வந்து இஸ்ரேலை குறிக்குது. எஃப்ரைம் ஃபீட்ஸ் ஆன் த விண்ட் அண்ட் பர்சூஸ் த ஈஸ்ட் விண்ட். இப்படின்னா என்னது அர்த்தம்? நம்ம எதை சாப்பிட்றோம்? எஃப்ரைம் எதை சாப்பிடுது? எதை வந்து மேய்துன்னு தானே போட்டிருக்காங்க? காற்றை சாப்பிட்டு நம்ம வயிறு நிறைய முடியுமா? ஓகே, அதான் இங்கே ஹோசியா போட்டிருக்காரு. எஃப்ரைம் ஃபீட்ஸ் ஆன் த விண்ட். ஸோ காற்றை சாப்பிட்றாங்களா? அண்ட் பர்சூஸ் த ஈஸ்ட் விண்ட். ஈஸ்ட் விண்ட் வந்து தமிழில் வந்து கொண்டல் காற்று. ஸோ ஈஸ்ட் விண்ட்னா ஈஸ்ட் வந்து கிழக்குலேருந்து வர காற்று. ஸோ யூஸ்வலி கிழக்குலேருந்து வர காற்று வந்து முக்கியமாக it is they say the east wind is usually a very dry, parching and injurious wind. ஸோ கிழக்குலேருந்து வர காற்று வந்து அது வந்து யூஸ்வலி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வந்து அது வந்து ரொம்ப வறண்ட உள்ள காற்று. ஸோ அந்த மாதிரி ஸோ இதை எதை குறிக்கிறது? கிழக்குனா நம்ம அசீரியரை தான் குறிக்குது. ஸோ they are pursuing the east wind. And they make a covenant with the Assyrians and oil is carried to Egypt. ஸோ இங்கே பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், இங்கே வந்து the trade routes, அந்த காலத்தில் உள்ள ட்ரேட் ரூட்ஸில் வந்து ஜெருசலேம்லேருந்து ஈஜிப்டுக்கு, அப்படின்னா மெம்ஃபீஸ்க்கு, ஜெருசலேம்லேருந்து அசீரியா வந்து அஷூருக்கு. ஸோ இதில் தான் ட்ரேட் ரூட்ஸ் ரொம்ப சிறந்த இடத்துல உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, ஜெருசலம். ஸோ அந்த ட்ரேட். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க? இஸ்ரேல் தேவனை தேடாமல் அசீரியர்கள்கிட்ட பொலிட்டிக்கல் அலையன்சஸ் அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் பேசி தூதர்களை அனுப்பி எப்படியாச்சும் பேசி இந்த தீர்வு கண்டிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி ஈஜிப்ட்கிட்டையும் ட்ரேட் முக்கியமாக ஆயில்னா என்ன? அந்த காலத்தில் எந்த ஆயில்? ஆலிவ் ஆயில், இந்த ஒலிவு மரம். ஸோ இதுதான் முக்கியமான. ஸோ தேவ டிபெண்டிங். இவங்கெல்லாம் பெரிய எம்பையர்ஸ். ஈஜிப்டும் அசீரியா வந்து பெரிய எம்பையர்ஸ். ஸோ அவங்கக்கிட்டலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக கூட்டாளியாக வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் சமாளிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனாலும் தேவனை தேடலை. ஸோ கடவுள் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இதெல்லாம் செய்கிறது வந்து என்னது? காற்றை சாப்பிட்ற மாதிரி. ஸோ காற்று சாப்பிட்ற மாதிரி. ஸோ அது வந்து it is foolishness for them. Right, now let's go on to verse 2. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். ஸோ இந்த வசனம் 2 படிக்கும்போது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இது வந்து ஹோசியாவோட வார்த்தையெல்லாம் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது யூதா ஜனங்களும் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ யூதா ஜனங்களும் இதெல்லாம் படிக்கும்போது இந்த தீர்க்க தரிசனம்லாம் நம்ம இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான், நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது இங்கே பாருங்கள், ஐ பிரிங் அ சார்ஜ், ஒரு குற்றச்சாட்டு. யாருக்கு? ஜூடாக்கு. அண்ட் ஐ வில் பனிஷ் ஜேக்கப்னா முந்தி நம்ம பார்த்தோம். ஜேக்கப்னா எப்படி? ஜூடாவும் இஸ்ரேலும் 12 கோத்திரமும் எல்லாரையும் சேர்த்து ஒரு தண்டனை. ஸோ பாருங்கள், இந்த வசனத்தில் அந்த தண்டனை வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, ஜூடாக்கும் சேர்த்து தான். ஓகே, ரைட், நெக்ஸ்ட். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிக்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். ஓகே, இது வந்து வசனம் 3, 4 வந்து ஜேக்கப் பற்றி கொஞ்சம் குறிக்குது. ஸோ ஜேக்கப் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அந்த கதையில் ஜேக்கப்பும் அவரோட அண்ணன் வந்து ஈசாவ் அவங்க அம்மா கர்ப்பத்தில் வந்து
எதை பிடிச்சாரு? குதிக்காலை பிடிச்சாரு. ஸோ இதில் வந்து அந்த காலத்து அர்த்தம் வந்து இந்த மாதிரி குதிக்காலை பிடிக்கிறதுனா இட் இஸ் அது ஒரு வஞ்சிகர், ஒரு இஸ் டபுள் டீலர், ஒரு ஏமாத்துக்கார், ஒரு ஏமாத்துக்கார். ஸோ இது என்ன சொல்கிறாரு? அந்த மாதிரி ஜேக்கப் எப்படி ஏமாத்துக்காரராக இருந்தாரோ அந்த மாதிரி தான் நீங்கள் இஸ்ரேல், ஓகே, ஒரு ஏமாத்துக்காரங்க. அண்ட் இன் ஹிஸ் ஸ்ட்ரெங்க் ஹி ஸ்ட்ரகிள்ட் வித் காட். ஆனால் லெட்ஸ் லுக் அட் verse 4. லெட்ஸ் லுக் அட் verse 4. அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். சாரி, இந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஜெனிசிஸ் வந்து இந்த குதிக்காலை பிடிக்கிறது வந்து ஜெனிசிஸ் சாப்டர் 25 verses 24 to 26. இது வந்து தேவனோட நம்ம அவர் போராடுறது வந்து அது வந்து ஜெனிசிஸ் சாப்டர் 32 verses 25 to 29. நீங்கள் படிச்சுக்கிங்க. இது வந்து இது எதை குறிக்குது? தேவனோட, or some books will say is the angel, so the angel of God. So அவரோட போராடுறாரு. எதுக்காக போராடுறாரு? ராத்திரி பூரா போராடுறாரா? எதுக்காக? அவருக்கு எதுக்காக? அவரோட he's got a deep desire. என்ன ஒரு வாஞ்சை? என்னோட தேவனோட தயவு எனக்கு வேணும், தேவனோட தயவு எனக்கு வேணும், தேவனோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அதை கொடுக்குற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு ராத்திரி பூரா அவர் போராடினார். ஆனாலும் இஸ்ரேல், அந்த வம்சத்தில் சேர்ந்த இஸ்ரேல், அதெல்லாம் பாருங்கள், ஜேக்கப் அவரோட ஃபோஃபாதர் எப்படி போராடி தேவனோட போராடி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கினாரு. ஆனாலும் இவங்க இப்போ வந்து உதறிட்டாங்க. ஸோ அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வாங்கின ஆசீர்வாதத்தை இவங்கெல்லாம் உதறிட்டாங்க. ஸோ that is a reference to Jacob. So verses 3 and 4. ஸோ தொடக்கம் வேறு மாதிரி இருந்தாலும் கடைசியில் பாருங்கள் அவர் எவ்வளோ ஜேக்கப் வந்து போராடி அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். ஓகே, லெட்ஸ் கோ ஆன் டு verse 5. கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். ஓகே, this is a very nice verse. That is the Lord God of hosts. இந்த பேர், தேவனோட பேர் தமிழ்ல எப்படி வருது? யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். யெகோவா. So this is the Lord God of hosts, his great name, Lord God Almighty. அவர் நாமத்தில் எல்லாம் செய்ய முடியும். இஸ்ரேல் அந்த நாமத்தை பிடிக்காம, அந்த தேவனை பிடிக்காம உதறிட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த லார்ட் காட் ஆஃப் ஹோஸ்ட், இந்த உலகத்துக்கே இந்த யூனிவர்ஸுக்கே அவர் தான் தேவன், தி ஆல்மைட்டி காட். அந்த தேவனை புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ verse 6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஸோ திரும்பு. ஸோ இந்த கேள்வி வந்து ஹோசியா என்ன சொல்கிறாரு? நீங்கள் இஸ்ரேல் திரும்புங்க. யார்கிட்ட திரும்புங்க? தேவன்கிட்ட திரும்புங்க. ஆனாலும் எப்படி திரும்புறது? அந்த வசனம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ யூ பை த ஹெல்ப் ஆஃப் யோர் காட். நீங்கள் தேவன்கிட்ட திரும்பும்போது நீங்கள் உங்கள் சொந்த பலத்தால் நீங்கள் திரும்பி தேவன்கிட்ட வர முடியாது. அவர் மூலியமாக தான் நீங்கள் திருப்பி அவர்கிட்ட வர முடியும். நீங்கள் பல ஒரு குழியில் இருந்தாலும் அவர் தான் உங்களை தூக்க முடியும் from the miry pit. So he is the one who can pull you out. ஸோ ஆனால் நம்ம வந்து கேட்குறது, நம்ம வந்து தேவனே இடையே உதவி செய்யுங்க, நான் மனம் திரும்பி அப்படின்னு நம்ம கூறணும். ஸோ here he says by the help of your God return. So returning to God also involves our repentance. Okay, right. Now let's look at verse 7 and 8 where we are looking at the people of Israel at that time. வசனம் 7. அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். ஸோ கனிங் கேனனைட், இது வந்து வியாபாரி, தமிழில் தான் வியாபாரி தானே போட்டிருக்கு. ஸோ அந்த காலத்தில் வந்து கேனனாய்னா வியாபாரி தான் சொல்கிறாங்க. டிசீட்ஃபுல் ஸ்கேல்ஸ், அது ஸ்கேல்ஸ்னா தராசு. திராசு வந்து ஏமாற்றி அந்த கள்ளத்திராசா? ஸோ கள்ளத்திராசை வச்சு அவங்க ஏமாத்துறாங்க. ஸோ பாருங்கள், எல்லாம் பணக்காரங்க அந்த காலத்தில் இஸ்ரேலில். ஆனாலும் எப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க பாருங்கள் அவங்க பணத்தை. And go on to verse 8. எப்பிராயிம்
நான் ஐஸ்வர்யவானானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். ஓகே. அண்ட் எஃப்ரேம் said, இஸ்ரேல் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? surely I have become rich. நான் பணக்காரன் ஆயிட்டேன். I have found wealth for myself. எனக்காக நான் சம்பாரிச்சுக்கிட்டேன். In all my neighbors they shall find in me no iniquity that is sin. பார்த்தீங்களா, இவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறேன், ஆனால் என்னைய பார்த்து யாராச்சும் சொல்ல முடியுமா நான் பாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் செய்கிறதெல்லாம் என்னது? வசனம் 7 பார்த்தீங்களா, அவங்க அது வஞ்சகமாக செய்கிறாங்க. அவங்க செயலெல்லாம் அந்த ட்ரேடிங் எல்லாம் வஞ்சகமாக செய்கிறாங்க. ஆனால் இங்கே கடைசி வசனத்தில் என்ன, அது 8வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? they shall find in me no iniquity there is sin. என் மேலே எந்த பாவமும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. தமிழில் எப்படி? பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? அவங்க பலி கொடுக்குறாங்க, கோயிலுக்கு பலி செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, சரியாக செய்கிறாங்க. ஆனாலும் பின்னால் அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சு பணக்கார ஆனது அது பாவம்னு அவங்களுக்கு தெரியல. ஓகே, ரைட். Now let's go on to verse 9. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் பண்டிகை நாட்களிலே செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். ஓகே, வசனம் 9 சொல்கிறாரு, கடவுள் என்ன சொல்கிறாரு? பட் ஐ am the Lord your God. இஜிப்ட் காலத்திலேருந்து நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இப்போ நல்லா சொகுசாக நீங்கள் இஸ்ரேலில் வீடுலெல்லாம் பங்களா வீட்டில் இருக்கிறீங்க. ஆனாலும் திருப்பி நீங்கள் இந்த காட்டு அந்த வனாந்திரத்தில் நீங்கள் வனாந்திரத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? கூடாரத்தில் தானே. திருப்பி அந்த மாதிரி தான் நீங்கள் போக போகிறீங்க. as in the I will again make you dwell in tents. அதே மாதிரி தானே நடந்துச்சு. திருப்பி அந்த அசீரியர்கள் பிடிச்சிட்டு போன பிறகு அவங்க என்ன மாளிகையில் இருந்திருப்பாங்க? அவங்களுக்கு திருப்பியும் அந்த நிலைமைக்கு தான் போயிருப்பாங்க, திருப்பியும் அந்த கூடாரத்துக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ here the Lord is saying, I will again make you dwell in tents. Okay, as in the days of the appointed feast. அது ஒரு பண்டிகை நாளில் அந்த கூடார பண்டிகை, the feast of I think it's a feast of what? Tabernacles. Okay, tabernacles. Okay, verse 10. அப்படியே தீர்க்கதரிசிகளோடே சொன்னேன். நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன், தீர்க்கதரிசிகளை கொண்டு உவமைகளால் பேசினேன். நான் உங்ககிட்ட யார் மூலியமாக பேசியிருக்கேன்? நான் தீர்க்கதரிசி மூலியமாக பேசியிருக்கேன். உங்களுக்கு விஷன்ஸ்னால் என்னது? I have multiplied visions. ஓகே, தரிசனங்கள், ஓமைகள், சிம்பிள்ஸ், இதெல்லாம் எத்தனையோ வகை மூலியமாக உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஆனாலும் நீங்கள் என்னைய உதறி விட்டுட்டு போயிருக்கீங்க. அதை நான் படிக்கும்போது நினச்சேன், இப்பயும் இந்த காலத்துலேயும் நம்ம தேவன் நம்மக்கிட்ட எத்தனை வேகமாக அவர் பேசியிருக்காரு. பைபிள் மூலியமாக பேசுகிறாரு, வார்த்தை மூலியமாக, சம்பவம் மூலியமாக எவ்வளோ தீர்க்க தரிசனம் வருது. எத்தனையோ காரியம் நம்ம சுற்றி, நம்ம கண்ணு இருந்தால் நம்மளுக்கு தெரியும், காது இருந்தால் நம்மளுக்கு கேட்கும். தேவன் நம்மளை எப்படியெல்லாம் அழைக்கிறார். ஆனால் நம்மளும் நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு கேட்க மாட்டுது, தேவனை கேட்க மாட்டுது. இது இந்த உலகம் நம்ம சக்தியால் தான் எல்லாம் பலனும், நம்ம சக்தியால் தான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். Verse 11. கீலேயாத் அக்கிரம ஸ்தலமோ? ஆம், அவர்கள் அபத்தரானார்கள். கில்காலிலே காளைகளை பலியிடுகிறார்கள். அவர்களுடைய பீடங்கள் வயல் வரப்புகளில் இருக்கிற கற்குவியல்களைப் போல் இருக்கிறது. கிலியாத் அண்ட் கில்கால், இந்த இடம் 2 இடமும் முந்தி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஜார்டன் ரிவர், அந்த ரிவர் கடல் இல்லை, ரிவர் என்னது? ஆறு. அந்த ஆறு, அந்த ஜார்டன் ஆறில் ஒன்று கிழக்கு பக்கம் கிலியாட், ஒன்று மேற்கு பக்கத்தில் கில்கால். நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல நிறையா விக்கிர ஆராதனை. ஸோ அங்கே என்ன சொல்கிறாரு, விக்கிர ஆராதனை என்ன செய்வாங்களாம், அவங்க விக்கிரதெல்லாம் உயரமாக வச்சுருப்பாங்களாம். ஓ, பெரிய கடவுள்னு பெரிய உயரமாக செய்வாங்களாம். அது பெரிய கடவுள் அப்படின்னு உயரமாக செய்வாங்க. ஆனாலும் ஹோசியா என்ன சொல்கிறாரு, their altars, அந்த பலி இடம் இருக்குல்ல, பலிப்பீடங்கள்லாம், they will be like the furrows of the field. நம்ம
வயல் வந்து நம்ம வந்து ப்ளவ் பண்ணுவோம்ல, மாடு வந்து அது வந்து ப்ளவ் பண்ணும்போது அங்கே ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க, அது சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடம், அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பலிப்பீடெல்லாம் இப்போ வந்து மேலே பெரிய பெருசாக உயரமாக நீங்கள் கட்டியிருக்கீங்க, ஆனால் ஒரு காலம் வரும் அதெல்லாம் இப்படி போயிடும் அப்படின்னு ஒரு கேலித்தனமாக தான் சொல்கிறாரு ஹோசியா. ஸோ indeed their altars shall be heaps in the furrows of the field. Okay, now we go on to verse 12. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். ஓகே, இது வந்து வந்து யாக்கோபை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும் தானே. வசனம் 3-4 அதில் வந்து அவரோட ஆசீர்வாதத்தை பற்றி கொஞ்சம் பேசணும். அவர் வந்து அவர் ஏஞ்சலோட ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி வந்து அவர் வந்து he got his blessings. இங்கே வந்து அவரோட கஷ்டத்தை பற்றி கொஞ்சம் குறிக்கிறாரு. ஸோ ஜேக்கப் வந்து அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காரு. மாமா வீடு வந்து எங்கே? சீரியா. ஓகே, அவர் மாமா வந்து லாபான் வந்து சீரியா, இப்போ இருக்கிற ஊர் சீரியா. அங்கே போய் அவர் மனைவிக்காக யார்? ரெபேக்காக்காக இல்லை ரேச்சலுக்காக. ஓகே, ரேச்சலுக்காக 7 வருஷம் லாபான்கிட்ட வேலை செஞ்சார். அப்புறம் இன்னும் ஒரு 7 வருஷம் லாபான்கிட்ட வேலை செஞ்சார். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னு அந்த வசனம் 12 போட்டிருக்கு. 13 கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், தீர்க்கதரிசினால் காக்கப்பட்டான். ஓகே, இது வந்து எதை குறிக்குது? எந்த தீர்க்கதரிசி? அதை பார்த்தாலே தெரியும்ல நம்மளுக்கு. by a prophet that brought Israel out of Egypt. Moses. Okay, Moses. And by a prophet he was preserved. So he was just referring to Moses. Okay, verse 14. எப்பிராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான், ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் சரித்திரத்தெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. அந்த ஜேக்கப் மூலியமாக இப்படி வந்துச்சு, மோசே மூலியமாக இப்படி வந்துச்சு அப்படியெல்லாம் சொல்லி, ஆனாலும் நீங்கள் வந்து எனக்கு ஆத்திரத்தை மூட்டுருங்க, ஓகே, கோவப்படுத்துருங்க. ஸோ அதனால் அவள் லீவ் த கில்ட் ஆஃப் ஹிஸ் பிளட். தமிழ் அழகாக வருது பாருங்க, சொல்லுங்க. அவனுடைய இரத்த பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார். எஸ், அவன் செய்த நிந்தையை அவன் மேலே வரட்டும் அப்படின்னு முடிக்கிறார் பாருங்க சாப்டர் 12. ஸோ நம்ம இங்கே 14 வசனங்களில் நம்ம என்ன பார்த்தோம்? எனக்கு வந்து ஒரு முக்கியமாக இது ஒரு வசனம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜேக்கப் வந்து தேவனோட எப்படி போராடினார்? ஒரு ராத்திரி பூரா அவர் போராடினார். அந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது? நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா வந்து கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஒரு வேளை நம்ம தாத்தா பாட்டி கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, அதனால் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் நம்ம விசுவாசம் வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட இருந்தால் எங்கள் குடும்பத்திலேருந்து வந்த விசுவாசமா இல்லைடா என் சொந்த விசுவாசமா? ஸோ ஆர் வி வில்லிங் டு ஸ்ட்ரகிள் வித் த லார்ட்? ஸோ நான் சில சம்பவம் பார்ப்போம். முதல் யோபு வந்து அவர் தேவனோட எப்படி போராடினாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அவர் வந்து அவரோட கதையை நம்ம சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் எவ்வளோ கஷ்டத்தில் போகும்போது அவர் தேவன்கிட்ட எப்படி போராடுறாரு, எத்தனை நாள் அவர் கேள்வி மேலே கேள்வி தேவனை கேட்குறாரு, கேள்வி மேலே கேள்வி கேட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஜோப் சாப்டர் 42 verse 5. யோபு 42வது அதிகாரம் வசனம் 5. என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இங்கிலீஷில் I had heard rumors about you. ரூமர்ஸ்னா கொஞ்சம் கதை, ஏதோ கேட்டிருக்கேன், இது ஏதோ ஒரு தேவன், ஸோ எல்லாரும் சொல்கிற தேவன் மாதிரி நானும் வணங்கிட்டு இருக்கிறேன். பட் நவ் மை ஐஸ் ஹவ் சீட் யூ. பாருங்க, அவர் விசுவாசம் வந்து பிகம்ஸ் வெரி பர்சனல். ஸோ ஹீ ஸ்ட்ரகிள் வித் த லார்ட். ஸோ 42 சாப்டர்ஸ் நீங்கள் நம்ம படித்தோம்னா அங்கே ஜோபில் அந்த சாப்டர்ஸில் ஹீ ஸ்ட்ரகிள்ஸ் வித் த லார்ட். அண்ட் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு? ஐ ஹவ் சீட் யூ. அதே மாதிரி தான் தாவீது அவர் எவ்வளோ
நம்ம தேவையில்லை. அந்த நிறைய சங்கீதம் போட்டிருக்காருல, அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம், அவர் ராஜாவாக இருந்தாலும் எவ்வளோ போராட்டம் இருந்துச்சு. ஆனாலும் கடைசியில் அவர் ஒரு வசனம் சொல்கிறாரு பாருங்க. ஒரு வசனம் நான் ஒன்று தான் எடுக்கிறேன். Psalm 34 verse 8. சங்கீதம் 34 வசனம் 8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Psalm 34 verse 8. I have tasted and I know that the Lord is good. ஸோ அவருடைய தாவீது சங்கீதம்லாம் தொடக்கத்துலலாம் நீங்கள் பாருங்கள், ஒரே போராட்டமாக இருக்கும், அழுவையும் அந்த மாதிரி இருக்கும், குற்றச்சாட்டும் அப்படி இருக்கும். ஆனால் கடைசியில் எப்பயும் அவரே சொல்வார், தேவனே, I always trust in you. So he says, I have tasted and I know that the Lord is good. So these are the instances of personal struggles with the Lord. Okay, right. Now we go on to one of the, give you another example, Jacob. So Jacob வந்து அவர் தேவனோட போராடுறாரு. ஸோ போராடி அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, Genesis chapter 28 verse 13. அப்போ வந்து தேவன் வந்து ஜேக்கப்பை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஜேக்கப்பை பார்த்து என்ன சொல்கிறாரு பார்ப்போம். ஆதியாகமம் 28 வசனம் 13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஓகே, நல்லா கவனிங்க. அவர் தேவன் வந்து ஜேக்கப்பை பற்றி என்ன சொல்கிறாரு பாருங்க. I am Yahweh, the God of your father Abraham and the God of Isaac. நான் தேவன் யாவே, உங்கள் தாத்தாவோட தேவன், உங்கள் அப்பாவோட தேவன். உன்னோட தேவன் சொன்னாரா? சொல்லலை பார்த்தீங்களா? உன்னோட தேவன் சொல்ல பார்த்தீங்களா? உங்கள் தாத்தோட தேவன், உங்கள் அப்பாவோட தேவன் அப்படின்னு படிக்கிட்டாரு. ஓகே, அதுக்கு பிறகு தான் அந்த சம்பவம் வருது. அந்த தேவனோட அந்த போராடுறது, அந்த போராடி பிறகு அவர் பேர் வந்து தேவன் மாத்துறாரு. ஜேக்கப்டேருந்து என்ன மாத்துறாரு? இஸ்ரேல்னு மாத்துறாரு. அதுக்கு பிறகு ஒரு வசனம் வருது பாருங்க, Genesis chapter 33 verse 20. ஆதியாகமம் 33 வசனம் 20. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். Therefore he set up an altar and called it El Elohi Israel, which means God, the God of Israel. இஸ்ரேல்னா யாரு? ஜேக்கப். ஸோ அங்கே ஒரு பலியீடு செஞ்சு, இந்த கடவுள் யாரோட கடவுள்? என் கடவுள், இஸ்ரேல். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து we don't borrow the God. நம்ம வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட இருந்துனா போரோ பண்ணி அந்த கடவுள் இல்லை. Each and every one of us, நம்ம வந்து we have to struggle with the Lord. ஸோ இப்போ பாருங்க, பைபிள் ஸ்டடியெல்லாம் செய்கிறோம். we have to struggle and we have to meditate on the words. Before he becomes my God, my personal God. So that is the struggle that each and everyone has to do, so that he can become, just like Jacob said, he is my God, God of Israel. So I can say he is my God, not the God of my father or my mother or my grandparents, but he is my God. Thank you. So I hope each and every one of us will be able to say that. Thank you. Okay, இது வரைக்கும் நம்ம ஹோசியா சாப்டர் 12 பார்த்துட்டோம். ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான காரியம் வந்து we all have to struggle with our Lord to make him a personal God, to make him our personal God, not a God who is borrowed from our forefathers, from our family, but he has become a God, our own God. So நம்ம சொந்த கடவுளாக we have to struggle with him, we have to struggle with the Lord to make him our own God. Okay, now இப்போ வந்து ஹோசியா சாப்டர் 13 16 வசனங்கள். இதில் வந்து the theme is the Lord's anger against Israel. ஸோ இது வந்து தேவனோட கோபம் இஸ்ரேல் மேலே உள்ள அந்த முக்கியமான அந்த கோபத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ரைட், verse 1. ஓசியா 13ஆம் அதிகாரம் வசனம் 1. எப்பிராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று, அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான், அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். ஓகே, verse 1. நம்ம என்ன தான் எஃப்ரேம்னு சொன்னானே, நம்ம எதை குறிக்கிறோம்? இஸ்ரேலை தானே குறிக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் வந்து எஃப்ரேம் வந்து எதை குறிக்குது?
எஃப்ரேம் வந்து அந்த இஸ்ரேலில் அந்த ஒரு கோத்திரத்தை பற்றி குறிக்குது. ஸோ நிறைய கோத்திரம் இருந்துச்சு, மனாசே அந்த மாதிரி எல்லாம் கோத்திரம் இருக்கும்போது அந்த எஃப்ரேம் தான் முக்கியமான கோத்திரம். ஏன்னா அங்கே தானே இந்த கேபிட்டல், அங்கே தானே முக்கியமான எல்லா ட்ரேடும் பிஸ்னஸும் முக்கியமான இதெல்லாம் அங்கே தான். ஸோ எஃப்ரேம் இங்கே பார்த்தீங்களா, when Ephraim spoke trembling he exalted himself in Israel. ஸோ அந்த கோத்திரம் பேசும்போது எல்லாரும் பணிஞ்சு கேட்டாங்க. But when he offended through Baal worship, he died. ஸோ அந்த கோத்திரம் வந்து எல்லாரும் மற்ற கோத்திரம் எல்லாம் இவர் எஃப்ரேம் சொன்னதே அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க அந்த விக்கிர ஆராதனைக்கு போகும்போது எஃப்ரேம் வந்து இறந்தார் அப்படின்னு தானே போட்டிருக்கு. he died. ஓகே, மறிந்து போனான். ஸோ இது வந்து நம்ம verse 1 வந்து this Ephraim refers not to the whole of Israel but it refers just to the tribe of Ephraim. Okay, right. Verse 2. இப்போதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்ற விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவைகள் எல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். Okay, verse 2. Now they sin more and more. அவங்க பாவம் பாருங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு அடுக்கி வருது பாருங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வருது. ஒன்று வந்து த கிராஃப்ட்ஸ்மேன் ஒரு சுரூபத்தை ஒரு தச்சான் வந்து செஞ்சு அதை போய் நீங்கள் வணங்குறீங்களே. ஓகே, நீங்கள் உங்கள் பலி இல்லாதெல்லாம் ஒரு விற்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே. அதே மாதிரி மிருகங்க வந்து வீட்லேயும் உங்கள் வயல்லையும் பாய்க்கிற மிருகங்களை அந்த மிருகத்தை நீங்கள் வணங்குறீங்களே. ஸோ திஸ் இஸ் த ஹோல் வேல்யூ சிஸ்டம். இந்த வேல்யூ சிஸ்டம்னா எப்படி, அவங்களோட வேல்யூஸ், த வேல்யூஸ் ஆஃப் தியர் லைஃப் அவங்களோட எல்லாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா. அந்த தேசத்தோட வேல்யூஸ் தேவனை வணங்காமல் உயிரில்லாத ஒரு சிலையை வந்து அவங்க விக்கிரத்தை வந்து அவங்க வணங்குறாங்க. அண்ட் அக்கார்டிங் this is other molded images. And here the last verse, let the men who sacrifice kiss the calves. இது என்ன சம்பவம்? Let the men who sacrifice kiss the calves. Let's look at 1 Kings chapter 19 verse 18. So இது வந்து என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19வது வசனம். 19 18. ஆனாலும் பாகாலுடைய முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையுடைய 7000 பேரையும் இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இதில் பார்த்தீங்களா, இந்த வசனம் வந்து எதுக்கு குறிக்குது பார்த்தீங்களா? அந்த காலத்தில் வந்து அந்த பாலோட விக்கிர ஆராதனை செய்யும்போது அவங்க எல்லாத்தையும் முத்தமிடுவாங்களாம். அந்த இமேஜ் அந்த இதை முத்தமிடுவாங்களாம். ஸோ தட் இஸ் வை let the man who sacrifice kiss the calves. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா அவங்களோட பாவம் எல்லாம் ஓகே. ஸோ திஸ் இஸ் all அவங்களோட வேல்யூ சிஸ்டமே டோட்டலி has been changed. அவங்க சிந்தனை எல்லாம் மிருகத்துலேயும் விக்கிர ஆராதனையும் போயிடுச்சு பார்த்தீங்களா. அவங்க தேவனை விட்டுட்டு வேற இதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட சிந்தனை அவங்களோட வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு. ஸோ இட் இஸ் இன் இங்கிலீஷ் they say it's a perversion of their value system. Okay, verse 3. ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரைப் போலவும் புகைக்கூண்டில் ஏறிப்போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். ஹோசியா வந்து ரொம்ப வர்ணிக்கிறார் பாருங்க, ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாரு. வேற ஒரு சாப்டரில் பார்த்தோம், அவர் என்ன சொல்லுவார், நீ ஒரு குருவி மாதிரி இருக்கிற, ஒரு அவன் மாதிரி இருக்கிற, சூடாக இருக்கிற, நீ ஒரு வில் மாதிரி இருக்கிற, அந்த மாதிரி ஒரு அப்பம் மாதிரி அப்படின்னு வகையாக சொல்லுவார். இங்கே ஒரே காரியத்தை எத்தனை வகையாக சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் வந்து மார்னிங் கிளவுட்னா வந்து மேகம், கொஞ்ச நேரம் காலையில் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் தானே இருக்கும், அது அப்படி போயிடும். அண்ட் ஏர்லி டியூ, காலையில் உள்ள பனி கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஷாஃப் வந்து நம்ம இந்த
கலாமில் போகும்போது அப்படி காற்றுல அப்படியே அடிச்சிட்டு போயிடும். அண்ட் லைக் அ ஸ்மோக் ஃப்ரம் அ சிம்னி. அதில் வந்து கூண்டில் இருக்கிற புகை கொஞ்ச நேரம் தானே இருக்கும் ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி எத்தனை உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. இஸ்ரேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் விசுவாசம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. Verse 4. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. ஆனாலும் I am the Lord your God. இவ்வளோ செஞ்சாலும் இவ்வளோ பாவம் செஞ்சாலும் நான் தான் உங்கள் தேவன். அது எங்கிறது? இஜிப்ட்லேருந்து நான் கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு நான் தேவன். யூ ஷால் நோ நோ அதர் காட் பட் மீ. நீ வேறு தேவனை நீ வணங்கக்கூடாது. நான் தான் உங்கள் தேவன், நான் தான் உங்கள் ரட்சகர் அப்படின்னு அந்த வசனம் இஸ் வெரி பியூட்டிஃபுல். தேர் இஸ் நோ சேவியர் பிசைட்ஸ் மீ. ஐ am the Lord your God அப்படின்னு தெளிவாக அவர் சொல்கிறாரு. ஸோ வசனம் 5. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். ஓகே, ஸோ பிஃபோர் தட் verse 4 I am the Lord your God சொல்கிறால. இது பழைய ஏற்பாட்டில் மட்டும்தானா? புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். Hebrews chapter 13 verse 8. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Okay, so verse 4 he says yet I am the Lord your God. So இந்த வசனம் வந்து அந்த ஹோசேயா காலத்துக்கு மட்டும் இல்லை. ஹீப்ரூஸில் பாருங்க அவங்க எழுதுறாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சேம் yesterday, today and forever. Okay, so verse 55. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். ஸோ வனாந்திரம்னா எதை குறிக்குது? அந்த இஜிப்ட்லேருந்து வரும்போது ஸோ ஐ நியூ யூ இன் த வில்டர்னஸ். ஸோ அந்த வனாந்திரத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களை நான் கைவிட்டேன்னா ஐ நியூ யூ. நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், உங்களை பாதுகாத்தேன், எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ஐ நியூ யூ இன் த வில்டர்னஸ். ஸோ ஹீ வாஸ் தியர் சேவியர். ஓகே, verse 6. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஓகே, when they had pasture they are filled. ஆனாலும் இப்போ வந்து எல்லாம் நிரம்பிட்டாங்க. They are filled and their heart is exalted. So therefore they forgot me. இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான வசனம் பார்த்தீங்களா? நல்லா நிரம்பி இருக்கிறாங்க, வயிறு நிறையா நிரம்பி இருக்கிறாங்க, பாக்கெட் நிறையா நிரம்பி இருக்குது, எல்லா வசதி இருக்கும்போது அந்த கடைசியில் I was thinking why is it but they forgot me. ஆனாலும் அப்படி வரல. therefore they forgot me. ஆகையால் they forgot me. இவ்வளோ வசதி இருக்கும்போது ஆகையால் இந்த வசதியானதுனால ஆகையால் they forgot me. Okay, so that is a very interesting thing. ஒரு சர்வே நடத்திருந்தாங்களாம் எங்கே யூஎஸில் தான் நிறைய சர்வேலாம் நடத்துப்பாங்க. ஒரு காலத்தில் இட் வாஸ் அரவுண்ட் த 1990s சர்ச்சில் வந்து ஒரு சர்வே நடத்தாங்களாம். அது வந்து எவ்வளோ த ஆஃபரிங்ஸ் எவ்வளோ டைட்ஸ் வருதுன்னு எல்லாம் அந்த சில சர்ச்சஸ்ங்களெல்லாம் மெஷர் பண்ணாங்களாம், கவுண்ட் பண்ணாங்களாம். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நல்லா செழிப்பான நேரத்தில் அந்த 1990s அப்போ ரொம்ப செழிப்பாக இருந்துச்சான். அந்த செழிப்பான நேரத்தில் தான் tithes and offerings went down. Tithes and offerings went down. Isn't that strange? நல்லா நிரம்பி இருக்கும்போது, நல்ல வசதியாக இருக்கும்போது அவங்க சிந்தனையெல்லாம் எங்கேருந்து தேவனை நோக்கல பாருங்க. ஆகையால் they forgot me. Okay, so that is a very interesting verse. So when they were filled and their heart was exalted, therefore they forgot me. Okay, ஆனாலும் okay என்னை மறந்து விட்டார்கள். Okay, right, verse 7 and 8. So let's look at Hosea's beautiful phrasing. Let's look at verse 7. ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தைப் போல் இருப்பேன், சிவிங்கியைப் போல் வழியருகே பதிவிருப்பேன், குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல் நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை
அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன், காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். ஓகே, ஸோ இந்த 2 வசனத்தில் வந்து மூணு மிருகத்தை பற்றி சொல்கிறாரு. லயன், லெப்பர்ட், பே. இந்த மிருகங்கள்லாம் அந்த காலத்தில் இஸ்ரேலில் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ தே ஆல் நோ மோர் ரெடி. இந்த 3 மிருகங்களும் தே ஆர் ப்ரிடேட்டர்ஸ். ப்ரிடேட்டர்ஸ்னால் மற்ற மிருகங்களை பிடிச்சி சாப்பிட்ற மிருகங்கள். ஆனாலும் ஏன் இந்த மிருகங்கள் சொல்கிறாரு? ப்ரிடேட்டர்ஸ்னால் ஸ்னேக்கும் தான் ப்ரிடேட்டர், ஈவன் அ ஃப்ராக் இஸ் அ ப்ரிடேட்டர். ஓகே, அ ஹாக் இஸ் அ ப்ரிடேட்டர், ஒரு குருவி கூட ப்ரிடேட்டர். ஆனால் இந்த குறிப்பாக இந்த 3 மிருகங்களை, அந்த கரடி, அந்த லயன், அந்த லெப்பர்ட், ஏன் தெரியுமா? இந்த 3 மிருகங்களும் எப்படி அவங்க பிடிக்கும்? அது பல்ல வச்சு கிழிச்சு அது கொஞ்சம் கொடூரமாக அதே பிடிச்சு கொள்ளும். ஸோ அந்த அர்த்தத்தில் தான் அவர் இந்த மூணு மிருகத்தையும் குறிக்கிறாரு. ஸோ அசீரியர்கள் வரும்போது இந்த மாதிரி தான் அவங்களுக்கு நிலை எப்படி ஆகும்? இந்த மாதிரி தான் பிடிச்சு நொறுக்கி இழுத்துக்கு இந்த மிருகங்கள்லாம் எப்படி கடிச்சு விடுவதோ அந்த மாதிரி உங்களுக்கு நிலைமை ஆகும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. ஓகே, ரைட். verse 9. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஓகே, ஸோ இசி அவங்க நினச்சாங்க அவங்க வாழ்க்கை வந்து ஃபைனான்ஷியல், நல்லா காசு செழிப்பாக இருந்துச்சுன்னா மட்டும் போதும். ஆனால் மற்ற காரியம், அவங்க ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்க மோரல்னா அவங்க மோரல் வேல்யூஸ் அவங்க எப்படி ஒழுங்காக இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம பணம் இருந்தால் சரி, நம்மளுக்கு நல்லா கூட்டாளிங்க, பெரிய ஃப்ரெண்ட்ஸு, அசீரியா, ஈஜிப்டு, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும், அது மட்டும் போதும்னு. ஆனால் அது மட்டும் போதுன்ற நினச்சிருந்தாங்க. பட் ஹியர் ஹி சேஸ், ஓ இஸ்ரேல், யூ ஆர் டிஸ்ட்ராய்டு, யுவர் ஹெல்ப் இஸ் ஃப்ரம் மீ. உதவி வந்து யார்? என்கிட்ட இருந்தான் அப்படின்னு. ஸோ சிலத்துக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை வந்து முழுசாக we only think the financial part is the most important. So financial part தான் ரொம்ப important, or the ambition part is very important, நம்ம economic part is very important. மற்ற காரியம், அந்த moral part, ஸோ இந்த ஒழுங்கு, அந்த ஆவிக்குரிய part, அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை, because you don't see. But God says the whole, he looks at the whole thing, and which is most important? The spiritual part. The ஆவிக்குரிய இதுதான் ரொம்ப முக்கியம். So your help is from me. Okay, right. வசனம் 10. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்கிறாயே, இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? Okay, I will be your king. இப்போ எல்லாரும் தேடுறாங்க, எங்க ராஜா, எங்க மந்திரி, எல்லாரும் ஒன்று போயிட்டாங்க, நான் தான் உங்களுக்கு ராஜா அப்படின்னு அழகா சொல்கிறார். ஐ வில் பி யோர் கிங். ஓகே, வசனம் இது வந்து அந்த நம்ம பைபிளில் படித்தோம்னா தேவன் என்ன சொன்னார்? நீங்கள் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? மற்ற தேசத்துலலாம் ராஜா இருக்குது, எங்களுக்கும் ராஜா வேணும்னு யாரை போய் கேட்டாங்க? சாமுவேல் தானே. சாமுவேலை போய் கேட்டாங்க, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு. ஆனால் தேவன் சொன்னார், நான் தான் உங்களுக்கு ராஜா, உங்களுக்கு வேறு என்னத்துக்கு ராஜா வேணும் அப்படின்னு. ஆனாலும் அவங்க கிராஸாக பட்டு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அதனால் அதுக்குனாலே ஒரு சாலை முடிசுட்டாங்க. ஸோ ஹி சேஸ், I gave you a king, but he says, I am your king. So verse 11. நான் கோபத்தினாலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், உன் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். I gave you a king. என் கோபத்தில் உங்களுக்கு ஒரு ராஜா கொடுத்தேன். ஒன்றும் இல்லை, எத்தனை த்ரூஸாக ராஜா 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 எல்லாம். ஆனாலும் ஏன்? ஐ டுக் ஹிம் அவே. அதே மாதிரி தானே எல்லா ராஜாக்களும் ஒன்று ஒன்றா போயிடுச்சு. கடைசியில் அந்த அசீரியர்கள் வந்து ஒரு ராஜா எல்லாத்தையும் போயிடும். அதே மாதிரி தான் ஜூடாலையும், அதே மாதிரி தான் இஸ்ரேலும் அப்படி தான். ஸோ அந்த இஸ்ரேல் வந்து அதுக்கு பிறகு ராஜா இல்லை. ஸோ அந்த ராஜா இல்லை. ஸோ இவங்க வழிகட்டாக எங்களுக்கு ராஜா வேணும், ஆனாலும் தேவன் சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு ராஜா. ஆனாலும் அவங்க வழிகட்டாக எங்களுக்கு ராஜா வேணும், ஆனாலும் அவர் இப்போ பாருங்க ராஜாவை எடுத்தாச்சு. ஓகே, I will take you away, I will take the king away. All right, next verse 12. எப்பிராயீமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது,
அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓ, கட்டி வச்சிருக்கு பார்த்துங்களா. நம்ம பாவம் நினச்சிக்கிறோம், நம்ம இந்த கொஞ்சம் சின்ன சின்ன பாவம்லாம் செஞ்ச கடவுள் பார்த்துக்க மாட்டார். அவர் இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் நினச்சிருக்காங்க, கடவுள் வந்து பார்க்க மாட்டார் அப்படின்னு. ஆனால் அவர் நினைப்பு வச்சுருக்காரு பாருங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது. It's not the God of the new covenant where he says, I will not remember your sins, I will not remember your iniquities. Here he says, your sin is stored up. எல்லாம் கம்ப்யூட்டர் சிப்பில் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கு, எல்லாம் all your sins. Verse 13. பிரசவ ஸ்திரீயின் வேதனை அவனுக்கு வரும், அவன் விவேகமில்லாத பிள்ளை, பேறு காலம் மட்டும் அவன் நிற்கவில்லை. ஓகே, பிரசவத்துக்கு வந்து நம்ம எப்படி வலி வரும், நெருக்க பிள்ளை பிறக்கிறதுக்கு நேரம் வலி கூட வரும், கிட்ட வரும். அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, இந்த இஸ்ரேலுக்கு வந்து உங்களுக்கு அந்த வலி அந்த கஷ்டம்லாம் அந்த அழிவுக்கு வர நேரத்துக்கு நீங்கள் கிட்ட அவங்களுக்கு இன்னும் வலி வரும். அந்த 2வது வசனம், he is an unwise son for he should not stay long where children are born. அப்படின்னா அந்த பிரசவ வலி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எப்போ அந்த வலி போயிடும், பிரசவம் வந்த பிறகு, இந்த பிள்ளை பிரசவம் ஆன பிறகு தானே அது வந்து எதை குறிக்குது, when you are reborn. Okay, when you are reborn, when you are born again. ஸோ அந்த வலி அந்த பாவம் எல்லாம் அப்படியே சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறுங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ போகும், திருப்பி when you are born. Okay, when you are reborn. So he should not stay long where the children are born. Okay, verse 14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். ஓகே, இட்ஸ் a beautiful verse. உங்களுக்கு தெரியும்ல இந்த வசனம் வந்து எங்கே யார் இதை எடுத்து நம்ம திருப்பி எழுதினாரு, பால். ஸோ பால் தான் அவர் கொரிந்தியர் மக்களுக்கு ஜனங்களுக்கு அவர் எழுதினாரு. 1 Corinthians chapter 15 verse 55. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஸோ மரணத்தை அவரை ஜெயிச்சிட்டாரு. ஸோ I will ransom you from the power of the grave. Okay, I will redeem them from death. ஸோ மரணம் வந்து அவங்ககிட்ட இருந்து I will redeem you. Redeem you na எப்படி மீட்கிருவேன். Okay, I will meet. Right, next verse 15. இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும், அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும், அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்கள் உள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரிக்கொண்டு போகும். ஸோ தோ ஹி இஸ் ஃப்ரூட்ஃபுல் அமாங் ஹிஸ் பிரதரன். அப்படின்னா அவங்க சகோதரன் ஜனத்தில் அவர் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. இது வந்து இஸ்ரேல் எல்லாம் செழிப்பாக இருக்குது. பட் அண்ட் ஈஸ்ட் விண்ட் ஷால் கம். ரிமெம்பர் நம்ம சாப்டர் இதுக்கு முந்தி உள்ள சாப்டரில் 12 நம்ம வந்து பார்த்தோம்ல, ஈஸ்ட் விண்ட் கிழக்கிலேருந்து ஒரு காற்று வரும். எதை குறிக்குது, அசீரியா. ஓகே, அசீரியா வரும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ வந்து your spring shall become dry, your fountain shall be dried up, and he shall plunder the treasury of every desirable prize. ஸோ அவர் சொல்கிறாரு என்ன ஆகும் அவங்க அசீரியா வந்த பிறகு. ஓகே, verse 16. சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாக இருக்கும், அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், அவர்களுடைய குழந்தைகள் மோதியடிக்கப்படும், அவர்களுடைய கர்ப்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள். ஓகே, சமாரியானா யார் இது, சமாரியானா இஸ் a capital of Israel. ஸோ அது வந்து இஸ்ரேலை குறிக்குது. ஸோ சமாரியா வந்து இஸ்ரேலை பற்றி சொல்லுது. ஸோ அவங்க என்ன ஆகும், நீங்கள் அழிவு வந்து எது மூலியமாக வரும், பட்டயத்தில் தான். ஓகே, பட்டய மூலியமாக தான் உங்களுக்கு அழிவு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கஷ்டமான வசனம் தான் அது. ஸோ அது வந்து உங்களுக்கு அழிவு வந்து இப்படி தான் வரும். ஸோ இந்த அழிவு வந்து குறுகிய காலத்தில் இட்ஸ் a very sad thing, but in the long term we know Israel will see the glory of God's redemption. So they will see
இது வந்து ஒரு தண்டனை தான். ஆனால் வந்து இன் லாங் டேர்ம் we will see that Israel will be redeemed by our Lord. So in the chapter 13, 13 there are some difficult verses, but one very encouraging verse is verse 4. Okay, verse 4. Yet I am the Lord your God. அதை நம்ம பார்த்தோம் Hebrews 13 verse 8ல Jesus Christ is the same yesterday, today and forever. இந்த காலத்தில் வந்து நம்ம என்ன ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வணங்குறது வந்து பழைய கடவுள், ஓல்ட் டெஸ்டமெண்ட் கடவுள். ஓகே, இதெல்லாம் என்னது, இப்போ எல்லாம் காலம்லாம் மாறிடுச்சு, சிந்தனையெல்லாம் மாறிடுச்சு, நீங்கள் எல்லாம் யாரை வணங்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா 2000 வருஷத்துக்கு முந்தி உள்ள கடவுள். இது வந்து என்ன ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறாங்க, ரொம்ப பேர் சொல்கிறாங்க. ஸோ people say that we are worshipping an ancient God. We are worshipping an ancient God. But இந்த வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க, He is the same yesterday, today and forever. இந்த நவீன காலத்தில் வந்து காலம் நெதம் மாறிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேறு மாதிரி இருக்குது. நெதம் நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு வித்தியாசமான வகையில் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு ஒரு தைரியம் என்னது, நம்ம தேவன் எப்பயும் மாறாத தேவன், அந்த அன்பு கூற தேவன் அன்பு கூறுவதான். ஸோ அந்த வசனம் என்னென்ன வசனம் இருக்குதோ அந்த வசனம் நம்மளுக்கு இந்த காலத்துலேயும் இட்ஸ் அப்ளிகபிள். ஸோ when everything is changing, இப்போ பாருங்கள் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, அதனால நம்மளும் மாறணும். திசை எப்படி போகுதோ அதுக்கு தகுந்தாப்புல, காற்று எப்படி போகுதோ அதுக்கு தகுந்தாப்புல சிலவங்க போயிட்டுருக்காங்க. ஆனாலும் நம்ம எது மேலே நிற்கிறோம், அந்த கண்மலை மேல், இயேசு கண்மலை மேல், அந்த ராக். ஸோ we build our foundation on the rock which does not change yesterday, today and forever. So that is our consolation. ஸோ உலகம் எப்படியும் எப்படி காற்று அடிக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல எப்படி போவோம் அப்படி போவோம். ஆனாலும் we are firm. We build our lives on the foundation of our Lord Jesus Christ. So அந்த வசனம் வந்து is a very beautiful verse. So yet I am the Lord your God. Ever since the land of Egypt, நம்ம நினைப்போம் இது ஈஜிப்ட், அதான் அந்த 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 இஸ்ரேல் ஜனங்கள் நினைப்பாங்க என்ன ஹோசியா திருப்பி ஈஜிப்டை சொல்கிறாரு, அதெல்லாம் பழைய கதை. ஏன்னா திருப்பி மோசஸை சொல்கிறாரு, திருப்பி ஜேக்கப், இதெல்லாம் பழைய கதை, இப்போ வந்து புதுசு. அந்த மாதிரி இப்போ பேசுகிற மாதிரி தான் அப்பயும் பேசியிருப்பாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார், I am the Lord your God and I am your Savior. ஸோ அந்த வார்த்தை வந்து அந்த காலத்துக்கும் இல்லை, இந்த காலத்துக்கும் தான். And every day. So He is our Lord, He is our God, He is our Savior. Thank you.